அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் பார்க்க இருக்கும் பாடம் வஞ்சிமா நகரம். நாவல். ஆசிரியர் அமரர் திரு நா. பார்த்தசாரதி. உங்கள் சிந்தனைக்கு வெற்றி என்னும் உயரத்தை அடைய ஏணியாக இருக்கும் ஆயுதம்தான் தன்னம்பிக்கை. அதை எப்போதும் வளர்த்துக்கொள் என்று சொல்லி ஆசிரியரை பற்றிய அறிமுகத்தை கூற விளைகின்றேன். தமிழ்நாடு விருதுநகர் மாவட்டம் சிவகாசி வட்டத்தில் உள்ள நரிக்குடி என்னும் சிற்றூரில் 1932 டிசம்பர் 18ஆம் நாள் நா. பார்த்தசாரதி பிறந்தார். இவர் முறையாக தமிழ் கற்றவர். மதுரை தமிழ் சங்கத்தில் சேர்ந்து படித்து பண்டிதர் பட்டம் பெற்றவர். இவர் புகழ்பெற்ற தமிழ் நெடுங்கதை எழுத்தாளர். இவர் தீபம் என்னும் இதழை நடத்தி வந்ததால் தீபம் நா. பார்த்தசாரதி என்றும் அழைக்கப்படுகிறார். பெரும்பாலும் இவருடைய கதைகள் சமகால சமூக பிரச்சனைகளை தீர்க்க போராடும் கொள்கை பிடிப்புள்ள கதை மாந்தர்களை பற்றியதாய் அமைந்துள்ளது. குறிஞ்சி மலர், பொன்விலங்கு ஆகிய நெடுங்கதைகள் தொலைக்காட்சி தொடர்களாக வந்துள்ளன. சாகித்ய அகாதமி விருது பெற்றுள்ளார். சாயங்கால மேகங்கள் என்னும் நாவல் தமிழ் வளர்ச்சித்துறையின் 1983ஆம் ஆண்டுக்கான முதல் பரிசு பெற்றிருக்கிறது. இவர் 93 நூல்களை எழுதியிருக்கிறார். சங்க இலக்கியங்களில் கிடைக்கும் வரலாற்று செய்திகளை கொண்டு 3 தமிழ் மன்னர்களின் நகரங்களை பற்றியும் தனித்தனியே 3 நாவல்கள் எழுத வேண்டும் என்று அமரர் திரு நா. பார்த்தசாரதி அவர்களின் மிகப்பெரிய ஆசை. 3 மன்னர்கள், அதாவது சேர, சோழ, பாண்டிய மன்னர்கள். அந்த ஆசைப்படி அவர் எழுதின நாவல் மணிப்பல்லவம். இது சோழ பேரரசின் தலைநகர் பற்றிய நாவல். அடுத்தது கபாடபுரம். இது பாண்டிய பேரரசின் தலைநகர் பற்றிய நாவல். 3வது இன்றைக்கு நாம் படிக்க போகிற வஞ்சிமா நகரம். இது சேர பேரரசின் தலைநகர் பற்றிய நாவல். இந்த சுவையான நாவலை சிங்கப்பூர் தமிழ் முரசு நாளிதழ் தொடராக வெளியிட்டது. இவர் 1987 டிசம்பர் 13ஆம் நாள் இறைவனடி சேர்ந்தார். இந்நாவலுடைய கதைக்கரு: காதல் கோழையையும் வீரனாக்கும், வீரனையும் மாவீரனாக்கும் என்ற கருத்தை சொல்லக்கூடிய ஒரு சரித்திர நாவல்தான் இந்த வஞ்சிமா நகரம். இப்பொழுது இந்த நாவலை பற்றிய சிறு அறிமுகம். இந்த கதையின் ஹீரோ பெயர் குமரன் நம்பி. இவன் கொடுங்கோளூர் கோட்டை பாதுகாப்பு படைத்தலைவன். இவனை காதல் எப்படி வீரனா மாவீரனா ஆக்குது. இவன் மாவீரன் ஆகி சேர நாட்டை எப்படி கயவர் கையிலிருந்து காப்பாற்றுகின்றான் என்பதை பற்றி சொல்லுவதுதான் இந்த வஞ்சிமா நகரம். வித்தியாசமான சுவாரஸ்யமான சரித்திர புனைவு. இப்பொழுது நாம் அத்தியாயத்துக்குள் செல்வோம். முதல் அத்தியாயம் மாக்கோதை கரையிலை. இந்த கதை பூரணவாகினி என்னும் அப்படின்னு சொல்லப்படுகிற பொன்மானியாரும் மாக்கோதை கடலும் கலக்கிற இடத்துல இருந்து ஆரம்பிக்குது. ஆற்றின் கரையோரமாக போனாலே சேர நாட்டின் தலைநகரமான கொடுங்கோளூரை அடையலாம். கரையோரமாக தென்மேற்கு பக்கம் 10 நாளிகை, அதாவது 4 மணி நேரம் போனால் வஞ்சிமா நகரத்தை அடையலாம். தலைநகரை ஒட்டி கரையோரமாக முசுடின்னு ஒரு பகுதி இருக்குது. அங்கே 2-3 நாளாக ஒரு பரபரப்பான பயங்கரமான செய்தி ஒன்று பரவி அங்கே இருந்த மக்கள் எல்லோரையும் பயமுறுத்திக்கிட்டு இருக்குது. அது என்ன செய்தினா, ஒரு கொள்ளைக்கார கும்பல் முசிறியை கொள்ளையடிக்க போகுது அப்படின்ற செய்தி தான். அந்த செய்தி காட்டுத்தீ மாதிரி பரவி மக்கள் எல்லோரையும் பீதி அடைய வச்சது. அந்த கொள்ளைக்கார கும்பல் தலைவன் பேர் ஆந்தைக்கண்ணன். இவன் மேற்கு கடல் பகுதியில் இருக்கக்கூடிய கொடூரமான கொள்ளைக்காரன். கடம்பர்களின் குறுநில மன்னன் தான் இந்த கொள்ளைக்காரன் ஆந்தைக்கண்ணன். கடம்பர்கள் அப்படின்னா கடலாட்சி செய்தவர்கள், அதாவது கடலில் வரும் கப்பல்களை கொள்ளையடித்ததால் தமிழ் இலக்கியங்கள் இவங்களை கடம்பர் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. இந்த கடம்பர்கள் தலைவன் தான் ஆந்தைக்கண்ணன். சேரநாட்டு மன்னன் செங்குட்டன் பல தடவை இந்த கடம்பர் கூட்டத்தை விரட்டி அடிச்சிருக்காரு. ஆனால் இப்போ அவர் ஊரில் இல்லை. பெரும்படை திரட்டிக்கிட்டு வடதிசை பக்கம் போருக்கு போயிருக்காரு. சேரநாட்டின் சேனை தலைவன் பெரும்படை நாயகன் ஒருத்தன் இருக்கான். அவன் பேர் வில்லவன் கோதை. போர் முறையிலும் சரி, எதிரிகளை தோற்கடிக்கும் தந்திரத்திலும் சரி வில்லவன் கோதை அடிச்சிக்க யாருமே இல்லை. ஆனால் அவன் இப்போ மன்னனோடு சேர்ந்து போருக்கு போயிருக்கான். ஏற்கனவே பல தடவை செங்குட்டுவ மன்னனால் தோல்வியடைந்த ஆந்தைக்கண்ணன் சேர நாட்டை கொள்ளையடிக்க சரியான சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்து காத்திருந்தான். அதுக்கு ஏற்ற மாதிரி மன்னரும் படை வீரர்களும் போருக்கு போயிருக்காங்க. அதனால் இப்போ தலைநகரில் அதிகமான படை வீரர்கள் இல்லை. இந்த சமயத்தில் ஆந்தைக்கண்ணன் கடம்பர் படையை திரட்டிக்கிட்டு சேர நாட்டை கொள்ளையடிக்க வந்திருக்கான். இருக்கிற கொஞ்சம் படைவீரர்கள், போர்க்களங்கள், கடற்படையை வச்சுக்கிட்டு ஆந்தைக்கண்ணை ஜெயிக்க முடியுமா என்பது மிகப்பெரிய சந்தேகம். தலைநகர் கோட்டை பாதுகாப்பு படைத்தலைவன் குமரன் நம்பிக்கு இப்போ நிலைமையை
எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியலை. இருந்தாலும் பாதுகாப்பை அதிகப்படுத்தினான். கோட்டையோட 4 நுழைவாயிலையும் மூட, முகத்துவாரம் கோலின் வழியாக கொள்ளைக்காரர்கள் உள்ள வந்திராம இருக்க பாதுகாப்பை அதிகப்படுத்தினாங்க. இப்போ வஞ்சிமா நகரத்தின் அரண்மனையான கனக மாளிகை கோட்டத்தில் அமைச்சர் அலிம்பில்வேல் மட்டும் இருந்தார். ராஜதந்திரத்தில் சேரநாடு முழுவதும் தேடினாலும் அவருக்கு இணையானவர்கள் யாருமே கிடையாது என எல்லோருக்கும் தெரியும். ஆந்தைக்கண்ணன் நாட்டை கொள்ளையடிக்காமல் தடுக்க வேண்டிய பொறுப்பை இப்போது அலிம்பில்வேல் அமைச்சரோடது. அதனால் அவர் குமரனை உடனே கூட்டிட்டு வாங்கன்னு அவரோட 2 அந்தரங்க ஒற்றர்களை அனுப்பினார். அவங்க 2 பேரும் வலியவன், பூலியன். வில்லவன் கோதை மாதிரி குமரன் அவ்வளவு வல்லவன் இல்லை. ஆனால் பேரழகன், அவனுடைய கம்பீரமே தனி அழகு. பொதுவாக அலிம்பில்வேல் அமைச்சருக்கு இளைஞர்கள் மீது நம்பிக்கை கிடையாது. வயசானவங்களுக்கு தான் எக்ஸ்பீரியன்ஸும் அரச தந்திரமும் ஜாஸ்தின்னு நம்பக்கூடியவர். ஆனால் இப்போ வேறு வழி இல்லை. ராஜாவும் இல்லை, படைத்தலைவனும் இல்லை. அதனால் குமரனை வச்சு தான் ஆந்தைக்கண்ணனை ஜெயிச்சாகணும். எதை வைத்து எந்த காரியத்தை எப்போ சாதிக்கலாமோ அதை வச்சு அந்த காரியத்தை அப்போ சாதிக்கணும் அப்படின்ற அமைச்சரோட முடிவு. சிறிய கருவிகளை வச்சும் பெரிய காரியங்களை சாதிக்கலாம். பெரிய கருவிகளை வச்சு தான் பெரிய காரியங்களை சாதிக்கணும்னு அப்படின்னு இல்லை. எப்படி சாதிக்கிறோம் அப்படிங்கிறதான் முக்கியம். இதுதான் அமைச்சரோட கருத்து. அதனால் அவர் குமரனை கூட்டிட்டு வர சொன்னார். வலியவனும் பூலியனும் குமரனை கூப்பிட குதிரையில் ஏறி பேசிக்கிட்டே தலைநகருக்கு போயிட்டு இருந்தாங்க. ஆந்தைக்கண்ணனை ஜெயிக்க குமரனோட சாமர்த்தியம் போதுமா அப்படின்னு கேட்டான் வலியன். குமரன் இதுவரை பெண்களோட புன்னகையை தான் ஜெயிச்சிருக்கான் அப்படின்னு பதில் சொன்னான் பூலியன். ஆனால் எல்லாம் தெரிஞ்ச அமைச்சரை குமரனை கூட்டிகிட்டு வர சொல்கிறாருன்னா இதில் ஏதோ ஸ்பெஷல் இருக்குது அப்படின்னு சொன்னான் வலியவன். அப்படியும் இருக்கலாம். பெரும் படைத்தலைவனும் பேரரசரும் இல்லாத சமயத்தில் குமரனை விட்டால் வேற யார் இருக்கா? அதுக்காகவும் அவனை அமைச்சர் கூப்பிட்டு இருக்கலாம் அப்படின்னு சொன்னான் பூலியன். அதுக்காக சொல்லலை. பொதுவாக நம்ம அமைச்சருக்கு இளைஞர்கள் மீது நம்பிக்கை இருக்காது, அதனால் சொன்னேன் அப்படின்னு சொன்னான் வலியவன். எல்லா நேரங்களிலும் எல்லாரையும் நம்பாமல் இருக்க முடியாதுல்ல, அப்புறம் ஆந்தைக்கண்ணன் பாடு கொண்டாட்டம் ஆகிடுமில்ல அப்படின்னு சொன்னான் பூலியன். இப்படியே பேசிக்கிட்டே வலியவனும் பூலியனும் தலைநகர் கோட்டைக்கு வந்து சேர்ந்தாங்க. வாசலில் காவலர்கள் நின்னாங்க. குமரன் கோட்டைக்குள்ளே இல்லைன்னு அவர்கள் சொன்னாங்க. வலியவனும் பூலியனும் என்ன செய்கிறதுன்னு தெரியலை. அத்தியாயம் 2. கொடுங்கோளூர் குமரன். குமரன் கோட்டைக்குள்ளே இல்லைன்னு தெரிஞ்சதும் வலியவனும் பூலியனும் பக்கத்தில் உள்ள பூந்தோட்டத்துக்கு வந்தாங்க. அந்த பூந்தோட்டத்தில் குமரன் அவன் காதலி அமதவல்லியோட காதல் வசனம் பேசி கொண்டிருந்தான். வலியவனும் பூலியனும் குமரன் காதலியோடு பேசிட்டு இருக்கிறதை பார்த்ததும் ஒருத்தர் பார்த்துக்கிட்டாங்க. நாடு முழுக்க கொள்ளைக்காரங்க பயம் இருக்குது. ஆனால் நம்ம கோட்டை தலைவன் குமரன் என்ன பண்ணிட்டு இருக்கான்னு பார்த்தியா அப்படின்னு கேட்டான் பூலியன். நீ விவரம் தெரியாமல் பேசுகிற பூலியா, இந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் தான் காதல் மலருன்னு அப்படின்னு சொன்னான் வலியன். என்ன இருந்தாலும் நம்ம குமரனோட காதலி மாதிரி ஒரு பேரழகி இந்த உலகத்தில் வேற எங்கேயும் இருக்க முடியாது. அப்படியானால் படைக்கோட்டை பாதுகாப்பை பாதுகாப்பை விட இந்த காரியத்தை நம் குமரன் நம்பி செம்மையாக செய்ய முடியும் என்று சொல்லு. ஒரு பொண்ணுக்கிட்ட மனசையே கோட்டை விட்டவன் எப்படி கோட்டையை பாதுகாக்க முடியும்? சரி, கொஞ்சம் அமைதியாக இரு. அவங்க 2 பேரும் என்ன பேசிக்கிறாங்கன்னு கேட்போம். காதலர்கள் பேசுவதை ஒட்டு கேட்கிறது பாவமோ புண்ணியமோ எனக்கு அதெல்லாம் தெரியாது. இவங்க பேசுவதை கேட்டால்தான் அமைச்சர்கிட்ட போய் நாம் ஏதாவது விஷயத்தை சொல்ல முடியும். இந்த விஷயத்தை கேட்டால் அமைச்சருக்கு குமரன் மீது இருந்த கொஞ்ச நஞ்ச நம்பிக்கையும் போய்விடும். பாவம் அப்படின்னு சொன்னான் பூலியன். விளைவுகளை பற்றி நாம் ஏன் கவலைப்பட வேண்டும்? நாம் அமைச்சரோட அந்தரங்க ஒற்றர்கள், நம் கடமையை நாம் செய்யணும் அப்படின்னு சொன்னான் வலியவன். கொஞ்சம் பொறுமையாக ஒட்டு கேட்டால் அவங்க என்ன பேசிக்கிறாங்கன்னு தெளிவாக தெரியும். அதன் பிறகு குமரனும் அவன் காதலியும் போன பிறகு நாம் வேறு வழியாக மறுபடியும் அப்பந்தான் புதுசாக வர்ற மாதிரி கோட்டைக்குள்ளே போய் குமரனை பார்த்து அமைச்சர் சொன்னதை சொல்லுவோம் அப்படின்னு முடிவு பண்ணி 2 பேரும் ஒரு புதருக்கு பின்னாடி மறைஞ்சிக்கிட்டு குமரனும் அமுதவல்லியும் என்ன பேசிக்கிறாங்கன்னு கவனிக்க ஆரம்பித்தாங்க. குமரன் அமுதவல்லியை பார்த்து சொன்னான், நான் எப்பேற்பட்ட சிச்சுவேஷனில் உன்னை பார்க்க வந்திருக்கேன் தெரியுமா? நம்ம நாட்டில் கொள்ளைக்காரங்க பற்றின பயம் அதிகமாக இருக்குது. ராஜாவோ படைத்தலைவோ இல்லை. அதனால் அலிம்பில்வேல் அமைச்சர்கிட்ட இருந்து எப்போ வேணாலும் எனக்கு அழைப்பு வரலாம் அப்படின்னு சொன்னான்.
எல்லாம் எனக்கு தெரியும். ஆனால் உங்களை ஒரு நாள் பார்க்காட்டியும் என்னால் உயிர் வாழ முடியாது அப்படின்னு சொன்னாள் அமுதவள்ளி. வீரனோட காதலி இப்படி கோழையாக இருக்கலாமா? உங்களுக்கு கோழைத்தனத்திற்கும் அன்புக்கும் வித்தியாசம் தெரியலேன்னு நல்லா தெரியுது. ஆனால் என் கடமைகளை நான் மறுக்க முடியாதில்லை. எந்த சந்தர்ப்பத்திலும் உன்னை காப்பாற்ற வேண்டியது என் பொறுப்பு. அதே மாதிரி இந்த தலைநகர் கோட்டை தலைவனா இந்த நாட்டையும் நாட்டு மக்களையும் நான் பாதுகாக்க வேண்டுமே. அதனால் ஒன்றும் இல்லை. உங்கள் தனிப்பட்ட பாதுகாப்பு எனக்கு இல்லைனாலும் உங்கள் பாதுகாப்புக்கு உட்பட்ட இந்த நாட்டு மக்களில் நானும் ஒருத்தி என்ற அடிப்படையிலாவது எனக்கு உங்கள் பாதுகாப்பு கிடைக்குமே அப்படின்னு சொல்லிச்சிருச்சா அமுதவள்ளி. உனக்கு அமுதவள்ளின்னு பேர் வச்சவங்களை கண்டிப்பாக பாராட்டணும். உன் சிரிப்பு அமுதம் மாதிரி இருக்குது. பார்க்கடலில் கிடைத்த அமுதம் தேவர்களுக்கு சாகா வரத்தையும் என்னைக்கும் இளமையாக இருக்கிற பாக்கியத்தையும் கொடுத்துச்சு. உன்னோட சிரிப்பு என்னை மாதிரி மனுஷன் என்னைக்கும் இளமையாக வச்சிக்கும் போலையே. உன் அப்பா அவர்கிட்ட இருக்கிற ரத்தினங்களை ஆந்தைக்கண்ணன் கொண்டு போய் விடுவானோன்னு பயந்துக்கிட்டு இருக்கார். ஆனால் அவர் ஒரு ரத்தினத்தை பற்றி மட்டும் கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு சொன்னான் குமரன். என்ன ரத்தினம் அப்படின்னு புரியாமல் கேட்டா அமுதவள்ளி. புரியலையா? உன்னைத்தான் சொல்கிறேன். என்னை பொறுத்தவரை அவர் பெற்றிருக்கும் ரத்தினங்களில் உயர்ந்ததும் விலை மதிப்பற்றதும் நீதான் அப்படின்னு சொல்லிக்கிட்டே அவள் கையை பிடிச்சான் குமரன். அவள் வெட்கப்பட்டுக்கிட்டு புகழ்ந்தது போதும், நாளைக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருந்து கிளம்பி விட்டாள். அதன் பிறகு குமரனும் அங்கே இருந்து கிளம்பினான். இதையெல்லாம் ஒட்டு கேட்டுக்கொண்டிருந்த வலியவனும் பொல்லியனும் குமரன் போன பிறகு புதிருக்குள்ளே இருந்து வெளியில் வந்து குதிரை ஏறிக்கிட்டு கோட்டையை நோக்கி போனாங்க. குமரன் கோட்டைக்குள் நுழையும் போதே வாயில் நின்ற காவலர்கள் ஒற்றர்கள் வந்த விஷயத்தை சொன்னார்கள். அவங்க வரும்போது கோட்டைக்குள்ளே இல்லாமல் போயிட்டோமே, இனி மறுபடியும் எப்போ வருவாங்கன்னு ஆவலாக காத்துக்கிட்டு இருந்தான் குமரன். கொஞ்ச நேரத்தில் எல்லாம் வலியவனும் பொலியனும் அங்கு வந்து சேர்ந்தாங்க. குமரன் அவர்களை வரவேற்றான். அமைச்சர் பெருமான் தங்களை கையோடு வேளாவிக்கோ மலைக்கு அழைத்து வர சொல்லியிருக்கிறார் அப்படின்னு சொன்னாங்க 2 பேரும். அத்தியாயம் 3. ஆந்தைக்கண்ணன். சேர அரசர்களோ அமைச்சர் பெருமக்களோ முக்கியமான ராஜகாரியங்களை வேளாவிக்கோ மாளிகையில் வச்சு பேசுவது தான் வழக்கம். அதனால்தான் அமைச்சர் குமரனை வேளாவிக்கோ மாளிகைக்கு வர சொன்னார். குமரன் யோசித்தான். இப்போ அமைச்சரை பார்க்க போனால் எப்போ திரும்புவோன்னு தெரியாது. நாளைக்கு அமுதவள்ளி அனாவசியம் பூந்தோட்டத்துக்கு வந்து காத்துக்கிட்டு இருக்க வேண்டியது வரும். அதனால் அவளுக்கு தகவல் சொல்கிறது நல்லதுன்னு யோசித்தான் குமரன். உடனே ஒற்றர்களை பார்த்து, நீங்கள் 2 பேரும் போய் அமைச்சர்கிட்ட என் வரவை சொல்லுங்கள், அதுக்குள்ளே நான் பின்னாடியே வந்து விடுகின்றேன் என்றான். அவர் 2 பேரும் சரின்னு சொல்லிட்டு கிளம்பினாங்க. அவங்க கிளம்பி கொஞ்ச நேரத்தில் தலைநகர் கடற்கரை பக்கத்தில் இருந்து பயங்கரமான செய்தி ஒன்று வந்தது. அது என்ன செய்தினா, கொள்ளைக்காரங்க கப்பல் கண்ணுக்கெட்டிய தூரத்தில் வந்துடுச்சு அப்படிங்கிற செய்தியை கேட்டதும் குமரனுக்கு என்ன செய்கிறதுன்னு பயங்கர குழப்பமாக இருந்தது. அமைச்சர் கட்டளையை அலட்சியம் பண்ணிட்டு அவனால் இங்கே இருக்கவும் முடியாது. ஏன்னா அமைச்சர் கட்டளையை மீறுவதும் ஆபத்து. அதனால் அவன் கண்டிப்பாக வஞ்சிமா நகரம் போகணும். அதே சமயம் இங்கே பாதுகாப்பு ஏற்பாடுகளை கவனிக்கணும். அமுதவள்ளிக்கு தகவல் வேற கொடுக்கணும். என்ன பண்ணுறதுன்னு யோசித்தான். முதல்ல குமரன் பாதுகாப்பு படை வீரர்களை தயார்படுத்தி பாதுகாப்பு ஏற்பாடுகளை அதிகப்படுத்தினான். இருக்கிற படை வீரர்களை வச்சு எல்லை பகுதியில் காவலை அதிகப்படுத்தினான். பாதுகாப்பு பொறுப்பை படை வீரர்கள்ட்ட ஒப்படைச்சிட்டு நதியோரம் போய் அங்கே பாதுகாப்பு காவல்கள் எல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்தான் குமரன். கொள்ளைக்காரங்க கப்பல் கரையை வந்தடைய எவ்வளோ நேரம் ஆகும், அது வரைக்கும் இந்த பாதுகாப்பு காவல்கள் போதுமா என மனசுக்குள்ளே சரி பார்த்துக்கிட்டான். இனி இந்த நேரத்தில் ரத்ன விமாரி வீட்டுக்கு போகிறதோ அமுதவள்ளிக்கு தகவல் தெரிவிப்பதோ முடியாத காரியம் என அவனுக்கு தோணுச்சு. அதனால் அமைச்சர் கட்டளையை ஏற்று குதிரையில் வஞ்சிமா நகரத்தில் உள்ள வேளாவிக்கோ மாளிகையை நோக்கி குமரன் புறப்பட்டான். குமரன் வேளாவிக்கோ மலைக்கு சென்றதும் அங்கே வாசலில் வலியவனும் போலியனும் நின்றிருந்தாங்க. இப்போ நைட் ஆயிடுச்சு, அதனால் காலையில் பேசிக்கலாம், அதுவரை இந்த மாளிகையில் உள்ள விருந்தினர் அறையில் நீங்கள் ரெஸ்ட் எடுக்கலான்னு அமைச்சர் பெருமான் சொன்னார் அப்படின்னு வலியவனும் போலியனும் சொன்னதும் குமரனுக்கு ஏமாற்றமாக இருந்தது. எவ்வளவு அவசரத்தில் நாம் வந்தால் இவர் இப்படி பண்ணுறாருன்னு குமரனுக்கு வருத்தம் இருந்தாலும் பேசாமல் பொறுமையாக இருந்தான். ஆந்தைக்கண்ணன் கப்பல் தலைநகரை நெருங்கிடுச்சாமே, நிறைய கொள்ளைக்காரர்களும் கப்பல்களும் வந்திருக்காமே, உண்மையா அப்படின்னு வலியவனும் போலியனும் குமரனை பார்த்து கேட்டாங்க. அமைச்சர்கிட்ட சொல்ல வேண்டிய விஷயத்தை ஒற்றர்களிடமே பேசி முடித்து விடுகிற ஒரு படைத்தலைவனை பற்றி அமைச்சர் அலும்பில்வில் என்ன நினைப்பார் என்பதை எண்ணிய அவன் நடுங்க வேண்டியவனாக இருந்தான். அவர்களோ அவனை மேலும் மேலும் சோதனைக்கு உள்ளானார்கள். கொடுங்கோளூர் ஆந்தைக்கண்ணன் கையில் சிக்கிட்டானால் அதன்பின் சேரநாடே ஒன்றுமில்லை என்றாகிவிடும்.
எப்பாடுபட்டாவது முதல் கொடுங்கோளூரை காப்பாற்றி விட வேண்டும். அதன் பொருட்டு தான் அமைச்சர் பெருமான் எங்கள் இருவரையும் எவ்வளவு சீக்கிரமாக உங்களை பார்க்க அனுப்புனார் அப்படின்னு சொன்னாங்க வலியவன் புலியன். அவ்வளவு அவசரமான விஷயம்னா அமைச்சர் இப்போதே எனக்கான கட்டளையை இட நான் உடனடியாக நிறைவேற்றி தலைநகரை காப்பாற்றுவேன். தலைநகர் நிலைமை பற்றித்தான் கவலை எனக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொன்னான் குமரன். ஒருவேளை அமைச்சரை நிலைமை என்னன்னு தெரிஞ்சுக்க தலைநகருக்கு நேரில் போய் இருக்கலாம் இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டான். அந்த கேள்வியை கேட்டான் புலியனும் வலியவனும். அவனுக்கு குமரன் நம்பிக்கை குழப்பமாக இருந்துச்சு. விளையாட்டாக கேட்குறாங்களா இல்லை நம்மளை ஆழம் பார்க்குறாங்களா அப்படின்னு யோசித்தான் குமரன். அப்புறம் சுதாரிச்சுக்கிட்டு ஒற்றர்களை பார்த்து சொன்னான் குமரன், அமைச்சர் வரதா இருந்தால் நான் அங்கேயே அமைச்சரை எதிர்கொண்டு வரவேற்று காத்திருப்பேனே, சந்தித்திருப்பேனே அப்படின்னு குமரன் கேட்டது. ஒற்றர்கள் சிரிச்சுக்கிட்டே, ஐயா படைத்தலைவரே, நாங்கள் எங்கள் அனுமானத்தை தான் சொன்னோம். உண்மையிலேயே அமைச்சர் எங்கே போயிருக்கிறான்னு தெரியலை. அவருடைய அந்தரங்க ஒற்றர்கள் நாங்கள் எங்களை கூட வர வேண்டான்னு சொல்லிட்டாருன்னா பாருங்களேன் அப்படின்னு சொன்னாங்க வலியவன் புலியனும். குமரனுக்கு பயங்கர குழப்பம் ஆயிடுச்சு. இனி இவனுங்க கூட பேசிட்டு இருந்தோம்னா அவ்வளோதான் அப்படின்னு முடிவு பண்ணி குமரன் விடுதலை மாளிகைக்கு போனான். தூக்கம் வராமல் தவிச்சான். ஆந்தைக்கண்ணன்கிட்ட இருந்து தலைநகரை எப்படி காப்பாற்றுவது? அமுதவள்ளிக்கு வேற தகவல் சொல்லலை. நம்ம காலையில் போகிறதுக்குள்ளே ஆந்தைக்கண்ணன் கப்பல் தலைநகரத்தை அடைஞ்சிட்டா என்ன பண்ணுறது? இப்படி பல எண்ணங்களோட குழப்பத்தோட தூக்கம் வராமல் ராத்திரி முழுவதும் வார்த்து பொழுதையெல்லாம் கழித்தான் குமரன். 3வது அத்தியாயம் நிறைவடைந்தது. 4வது அத்தியாயம் தொடரும் அடுத்த வீடியோவில். நன்றி, வணக்கம்.